வணக்கம். இது டிவிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேனை சம்பவம், மேலும் 2 கைது. யாழில் சிக்கும் போதைப்பொருள் வியாபாரிகள். IMFின் வேலைக்குள் இலங்கை. நீரிழிவு நோயாளிகளில் 1/3 பகுதியினர் கண் பார்வை தொடர்பான சிக்கல்களில். போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பாடசாலை அதிபர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல. தென்கொரிய முன்னாள் பிரதமர் கைது. கொட்டாஞ்சேனையில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் 2 கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பெண் ஒருவரும் அடங்குவார். கைது செய்யப்பட்ட ஆண் துப்பாக்கிதாரி வந்த காரின் சாரதியாக இருந்தவர் என்றும், சந்தேக நபரான பெண் இந்த குற்றத்தை செய்ய சந்தேக நபர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் சந்தேக நபருக்கு 27 வயது எனவும், அவர் கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும், சந்தேக நபரான பெண்ணுக்கு 32 வயது எனவும், அவர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இவர்களை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 5வது மதிப்பாய்வை கருத்தில் கொள்ளும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அடுத்த சில வாரங்களில் கூடும் என IMFின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜீலி ஹோசேக் தெரிவித்துள்ளார். IMF தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் 2026ஆம் ஆண்டுக்கான இலங்கையின் முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டம் கடன் திட்டத்தின் அளவுருக்களுடன் ஒத்துப்போகிறதா என்பதை IMF பணியாளர்கள் அப்போது ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார். சுமார் 1 மாதத்துக்கு முன்னர் கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி இலங்கைக்கான IMF நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் 5வது மதிப்பாய்வு தொடர்பில் IMF பணியாளர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகளுக்கு இடையில் பணியாளர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டது. இந்த இணக்கப்பாடு IMFின் நிறைவேற்று சபை அங்கீகரிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு சுமார் 347 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவிக்கான அணுகல் கிடைக்கும். யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு போலீசார் யாழ்ப்பாணம் கொக்குவில் கலட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 50 போதை மாத்திரைகளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். 20, 21, 22 வயதுடைய இளைஞர்களே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் போதைப்பொருள் சர்ச்சையில் சிக்கியுள்ள பாடசாலை அதிபர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிபர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதிபர் தொடர்பில் சங்கத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலையொன்றின் அதிபர் ஒருவர் 1 கிலோகிராமுக்கு அதிகமான ஹெரோயினுடன் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட அதிகாரி அதிபர் என குறிப்பிடப்பட்டாலும் அவர் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரி அல்ல. அவர் இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்பது உறுதியாகியுள்ளதுடன் அவர் அதிபர் பதவியை தற்காலிகமாக பொறுப்பேற்று பணியாற்றியுள்ளார். அதிபர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இலங்கை அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் மாத்திரமே என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொழிற்சார் அதிபர்கள் சங்கம் மேலும் கூறுகையில், அதிபர் சேவையின் தரப்படுத்தப்பட்ட அதிகாரிகள் அல்லாதவர்கள் இவ்வாறு அதிபர் என்ற பெயரை பயன்படுத்துவது அதிபர் சேவைக்கு செய்யப்படும் அநீதியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் குறித்த அதிகாரியை பற்றிய தகவல்களை வெளியிடும் போது அவரை இலங்கை ஆசிரியர் சேவையின் அதிகாரி என்று அடையாளப்படுத்த வேண்டும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் 5 வயது வந்தவர் நீரிழிவு நோயுடன் வாழ்வதாகவும், அவர்களில் 3 பகுதியினர் கண் தொடர்பான சிக்கல்கள் உருவாகும் அபாயத்தில் இருப்பதாகவும் இலங்கை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய கண் வைத்தியசாலையின் ஆலோசகர், கண் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் கபில பந்து திலக இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வயது வந்தோரிடையே நீரிழிவு நோயின் பரவல் 23% முதல் 30% வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது சுமார் 5 வரை இது பாதிக்கிறது. சமீபத்திய தரவுகளின்படி பொது நீரிழிவு நோய் பாதிப்பு 73% அதிகரித்துள்ளது. உலகளவில் 9 பெரியவர்களில் ஒருவருக்கு நீரிழிவு நோய் கண்டறியப்படுகிறது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் 3 பகுதியினருக்கு கண் நோய்களை உருவாக்குகிறது. மேலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் 11% பேருக்கு கண் பார்வை இழக்கும் அபாயம் உள்ளது. நீரிழிவு நோய் குறிப்பாக உழைக்கும் வயதுடைய மக்களிடையே பார்வையை கணிசமாக பாதிக்கிறது. இதனால் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 923 மில்லியன் வருமான இழப்பு ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் மீதான 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்
சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 6ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றிய அவர் ஜனாதிபதி மீது இன்னும் நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறினார். எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி நுகேகொடையில் நடைபெறவுள்ள பேரணியானது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டமல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள எதிரணியின் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நவம்பர் 21ஆம் தேதி பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும். இது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டமல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றோம். A9 பிரதான வீதியில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆணையிரவு தட்டுவன்கொட்டி பகுதியில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பேருந்து தரிப்பிடத்தில் குறித்த பெண் உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 36 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தோப்பூர் கமநல சேவை திணைக்களத்தின் கீழ் உள்ள பாட்டாளிபுரம் நாகம்மாள் விவசாய சம்மேளனத்தில் பிடித்து வைக்கப்பட்ட கால்நடை பண்ணையாளர்களின் 63 மாடுகள் இருதரப்பினருக்கும் இடையில் நடந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டது. பாட்டாளிபுரம் நாகம்மாள் விவசாய சம்மேளன பிரிவில் சேகி பண்ணிய வேளாண்மைகளை சேதப்படுத்தியதாக 63 மாடுகள் நள்ளிரவு விவசாய சம்மேளனத்தில் பிடித்து வைக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தோப்பூர் கமநல சேவை திணைக்களத்தின் போதனாசிரியர் சின்னராசா புவனேஸ்வரன், கமநல சேவை திணைக்கள உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் கள விஜயம் மேற்கொண்டு விவசாயிகளிடமும் கால்நடை பண்ணையாளர்களிடமும் சுமூகமான முறையில் கலந்துரையாடல் மேற்கொண்டனர். தென்கொரிய முன்னாள் பிரதமர் வாங் ஹோ யன் மற்றும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் ஷோ டே யங் ஆகியோரை நேற்று போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென்கொரிய நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அதுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.